உட்காரும்போது எனக்கு வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதில் எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டில் வரும். ஐஸ்வர்யா ராய் தான் இது கரெக்ட், இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருந்தேன். நான் ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிட்ட வந்து 3-4 மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருக்கோம். அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க, அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி கிடைக்காம, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதனால் இப்போ நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈவன் 1 year 2 years வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம், இல்லைன்னு சொன்னால் நோ, சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒன்று விட்டுருங்க. வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவின்னு சொல்கிறாங்க, மீனான்னு சொல்கிறாங்க, மாதுரி தீக்ஷித்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை. ஐஸில் வந்துட்டு அந்த திமிர், அந்த அந்த ஆணவம், அந்த இது கிடையாது. என்னடா பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் ரவிக்குமார் கிட்டே சொல்லிட்டேன், இல்லை சார் அவங்க கரெக்டாக ஏதாச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க இது. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரவிக்குமார். சார் ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து யாருங்க? ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனா? ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல வந்து படிக்காதவங்க அவங்க கூட ஆக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பார்த்தது தெரியாது. ஃபோட்டோ அனுப்புகிறேன், ஃபிலிம் வந்து ஏதோ ஷூட்டிங் வந்துருக்காங்க, லிஃப்ட்டில் பார்த்தேன். கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 2 kg 3 kg வெயிட் போட்டால் இல்லை சூப்பராக இருக்கும். நான் வந்து நான் வந்து சார் ஆக்டிங்கு சார் டான்ஸு கேட்டேன் சார். அவங்க பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புக பார்த்தா எனக்கு என்னடா இது, அதான் நீங்கள் வெயிட் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் சார். சரி சார், உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எனக்கு அரை மனசு தான். சரி, எதுக்கும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் சேரீ எல்லாம் போட்டு அந்த விஷயங்களை கெட்ட பண்ண பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா தோடிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது.